அனைத்து நண்பர்களுக்கும் டிவைன் தமிழன் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல முருக பக்தர்களுக்கான ஒரு சிறப்பான பதிவை தான் பார்க்க இருக்கோம். ஆமா நண்பர்களே, அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுக்கிரகம் பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த முருகப்பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய அருளையும் அனுக்கிரகத்தையும் 100% பெற்றிருக்கக்கூடிய நபர்களை பற்றித்தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால நீங்களும் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை நீங்க தொடர்ச்சியாக பாருங்க. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்கள் யார் யார், முருகப்பெருமானின் அருள் பெற்ற நபர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய 5 கனவுகள் என்னென்ன, மேலும் முருகப்பெருமானை நோக்கி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும், அதே சமயத்தில் நம் வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருந்தால் நம் வீட்டிற்குள் வரக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன, முருகப்பெருமானின் அம்சத்தில் அவதரித்திருக்கக்கூடிய 12 நட்சத்திரக்காரர்கள் யார் யார், முருகனின் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த கிழமையில் பிறக்கும், முருக பக்தர்களின் வீட்டில் வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான 5 தாவரங்கள் என்னென்ன, முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நாம் தினசரி உச்சரிக்க வேண்டிய முருகனின் மந்திரம் என்ன, அதே சமயத்தில் முருகப்பெருமானின் அம்சங்கள் நிறைந்த நபர்கள் யார் யார் அப்படிங்கிற ஏராளமான முருகப்பெருமான் சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் இந்த ஒரே பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவை நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்களை பற்றித்தான் தெரிஞ்சுக்க போறோம். நண்பர்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முருக பக்தரான அருணகிரிநாதர் கந்தல் அலங்காரம் அப்படிங்கிற நூலில் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடலை பார்த்திடலாம். அதாவது, நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் மெனை நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடுங்கூட்டென்ன செய்யும் கந்தனை சரணடைந்தோர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாடலை பாடியிருப்பாரு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் அதனுடைய எதிர் வீடுகளில் சென்று சேரும் பொழுது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஆனா நாம முருகப்பெருமானை சரணடைந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோள்களாலும் கிரகங்களாலும் யமனால் ஏற்படக்கூடிய மரண பயத்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முருகனை சரணடைந்த முருக பக்தர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அந்த முருகப்பெருமானே தடுத்தாட்கொள்வதாக சொல்லப்படுது. இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த முதல் ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள். இந்த மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானுடைய இயல்புகள் இருப்பதை நம்மால் மிக எளிமையாகவே பார்க்க முடியும். அதாவது, இந்த மேசராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இயற்கையாகவே தமிழ் மொழியின் மீது அதீத நாட்டமும் பற்றும் கொண்டவர்களாக இருப்பாங்க. எதனால அப்படின்னா, முருகப்பெருமான் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியே அழைக்கப்படுறாரு. நிறைய தமிழ் புலவர்களும் இந்த முருகப்பெருமானை பற்றித்தான் அதிகமான பாடல்களும் பாடியிருக்காங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு தமிழ் மொழி அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் நண்பர்களே, இந்த மேசராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே தமிழ் மொழியின் மீது அதீத ஆர்வம் இருக்குமா. அது மட்டும் இல்லாம பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னா அதிக அளவான துணிச்சல் மிக்க ஒரு கடவுளாகவும், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலுடன் கர்ச்சனையுடன் கூறக்கூடிய ஒரு கடவுளாகவும் இருக்காரு. அந்த வகையில் இந்த மேசராசிக்காரர்களுமே அதிகளவான தன்னம்பிக்கையும் மன துணிச்சலும் மன உத்வேகமும் கொண்ட ஒரு நபர்களாக விளங்குவாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருவேளை நீங்க இயல்பாகவே முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் துன்பங்கள் விலகி இன்பமயமான ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும். அடுத்ததா நண்பர்களே, முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த 2வது ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள்.
அதாவது இந்த கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கடக லக்கணம், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஒரு இடத்தில் லா அப்படின்னு சொல்லி லக்கணம் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த லக்கணம் கடக ராசியில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா இது உங்களுக்கும் பொருந்தும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கடக ராசியில் பிறந்த நபர்களும் கடக லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கும் முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே இந்த கடகராசியில் பிறந்த நபர்களுக்கு தெய்வ நாட்டமும் கடவுள் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோவில்களுக்கு போவது, ஆன்மீகம் சார்ந்த விடயங்களில் அதீத ஈடுபாடுடன் இருப்பது, ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய நல்ல குணம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்வில் முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா இந்த நபர்களின் வாழ்வில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்து மூணாவதா முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாவே நாம புராணங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் தேவர்களை இம்சித்து வந்த தீய குணம் கொண்ட அரக்கர்களை அழிப்பதற்காகத்தான் முருகப்பெருமானே புறப்படுத்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வகையில் முருகனின் அம்சத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் தன்னுடைய வாழ்வில் அதிகளவான நேர்மை குணத்துடன் வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. தீய குணம் கொண்டவர்களையும் தீயவர்களையும் கண்டால் இவர்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தனது வாழ்வில் அறநெறிப்படியும் தர்மத்தின் வழியிலும் வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க விரும்புவாங்க. அடுத்ததா நாம கடைசியா பார்க்கக்கூடிய முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த ராசி மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானுடைய அம்சங்கள் பொருந்தி இருக்குமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மன உறுதி அப்படிங்கிறது இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். பொதுவாவே நாம முருகப்பெருமானை பார்த்தோம் அப்படின்னா அவருமே அதிகமான மன உறுதி கொண்ட ஒரு கடவுளாக இருப்பாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யாராச்சும் தளர்ந்த மனத்துடனும் மனம் அலைபாயக்கூடிய இயல்பிலும் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை முருகப்பெருமானை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு திடகாத்திரமான புத்தியையும் தடுமாறாத மனத்தையும் நமக்கு முருகப்பெருமான் வழங்குவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் முருகனின் அம்சத்தில் பிறந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியான மனநிலையும் திடமான முடிவெடுக்கும் திறமையும் இவர்களிடம் இருக்குமா. அதே சமயத்தில் இவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு நிச்சயமாக மோட்ச கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த முருகப்பெருமானின் அருள் பெற்ற நபர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய மிக முக்கியமான 5 கனவுகளை பற்றித்தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமா நண்பர்களே, நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 கனவுகளில் ஏதாவது ஒரு கனவாச்சும் உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா இனிமே வருது அப்படின்னாலோ உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அனுக்கிரகமும் அருளும் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாவே நண்பர்களே, நாம இரவு தூங்கும் பொழுது நமக்கு கனவுகள் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு இயல்பான விடயமா தான் இருக்கு. அதிலும் நாம இரவில் காணக்கூடிய சில கனவுகள் எல்லாம் காலையில் எழுந்த உடனேயே நம் ஞாபகத்தில் இல்லாமல் மறந்தே போயிடும். அதிலும் இன்னும் சில கனவுகள் நம் வாழ்வில் ரொம்ப காலத்திற்கு ஞாபகம் இருக்கக்கூடிய வகையில் ரொம்ப அமானுஷியங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த கனவுகளாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தெய்வீகம் சார்ந்த ஆன்மீக கனவுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆமா நண்பர்களே, அப்படி நமக்கு வரக்கூடிய தெய்வீகம் சார்ந்த கனவுகளை நம் முன்னோர்கள் ஆராய்ந்து ஒரு சாஸ்திர நூலாகவே கொடுத்திருக்காங்க. அந்த நூல் தான் சொப்பன சாஸ்திரம். இந்த சொப்பன சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுகளுக்குமான பலன்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் நண்பர்களே, நமக்கு ஒரு கடவுளின் அனுக்கிரகம் இருந்தாலோ அப்படி இல்லைன்னா அந்த கடவுளின் மிகச்சிறந்த பக்தர்களாக நாம இருந்தாலோ அந்த கடவுள் சார்ந்த சில கனவுகள் நமக்கு தோன்றுமா. நண்பர்களே, நாம முதல்ல பார்க்கக்கூடிய கனவு என்ன அப்படின்னா, உங்க கனவில் அடிக்கடி மயில்களை காண்பீங்க. ஆமா நண்பர்களே, அந்த
முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் உங்கள் கனவில் அடிக்கடி தோன்றுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நீங்க உங்க கனவில் ஒரு முருகன் கோவிலில் இருப்பது போன்றும் அந்த முருகன் கோவிலில் மயில்களை காண்பது போன்றும் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்வில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்காவது செல்லும் பொழுது தெருக்களின் ஓரங்களில் மயில்களை காண்பது போன்றும் உங்கள் வீடு தேடி மயில்கள் வருவது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு சிறந்த முருக பக்தராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆண் மயில் தோகை விரித்து ஆடுவது போன்ற கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்வில் செல்வ செழிப்புகள் உங்களை வந்து சேருமா. அதனால உங்க கனவில் மயில்கள் வந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா நண்பர்களே, உங்களோட கனவில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு. இதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா நீங்க அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெற்ற மிகச்சிறந்த முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதனால அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிந்த முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் கனவில் தோன்றுமா. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் நமக்கு உணர்த்தக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா அறிவாற்றல். அதனாலேயே இந்த முருகப்பெருமானின் வேல் ஒருவருடைய கனவில் தோன்றுது அப்படின்னா அவர்கள் ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு தைரியத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கு. அடுத்ததா நண்பர்களே, உங்களுடைய கனவில் முருகன் கோவில்களையோ முருகனுடைய உருவ சிலைகளையோ உருவ படங்களையோ கனவில் காண்கிறீர்கள் அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியசாலிகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எதனால அப்படின்னா இந்த மாதிரி முருகன் கோவில்கள் முருகனுடைய உருவப்படங்கள் உருவ சிலைகள் உங்களுடைய கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்வில் ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது தான் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்க வீட்டிற்கே பரிபூரணமான முருகனின் கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா நண்பர்களே, உங்க கனவில் எங்கோ தூரத்தில் முருகப்பெருமானின் பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் மற்றும் வேல்மாறல் போன்ற பாடல்களை பாடுவது போன்ற சத்தங்கள் உங்கள் காதில் கேட்பது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா இது உங்க வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த கனவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி உங்க கனவில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்ற இசைகள் காதில் விழுவது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் கனவில் கேட்டுச்சோ அந்த பாடலை அனுதினமும் நீங்க பாராயணம் செய்து வருவதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டாகும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட கனவில் நீங்க கந்த சஷ்டி கவசம் கேட்பது போன்று காண்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமா அந்த நாளிலிருந்தே நீங்க கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பரிபூரணமான முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா. அடுத்து நாம கடைசியா 5ஆவதா பார்க்கக்கூடிய கனவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனவாகவும் மிக மிக அரிதான ஒரு கனவாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு கனவு உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்வை இந்த கனவு அப்படியே புரட்டி போட்டுரும். அந்த கனவு என்ன அப்படின்னா அந்த முருகப்பெருமானே நேரடியாக கையில் வேலேந்தி சேவல் கொடியேந்தி மயில் மீது காட்சி அளிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாகவும் அந்த முருகப்பெருமானின் அன்பிற்கு பாத்திரமான நபர்களாகவும் சொல்லப்படுது. இந்த கனவு வரலாற்றிலேயே ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அரிதாக தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனால இந்த முருகப்பெருமான் நேரடியாக வரக்கூடிய கனவு ஒருவேளை உங்களுக்கும் தோன்றி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராகத்தான் இருப்பீங்க. அதனால இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள எத்தனை பேருடைய கனவில் அந்த முருகப்பெருமான் நேரடியாக தோன்றி இருக்கார் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.
நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விலக்குவதற்காக நாம முருகப்பெருமானை நோக்கி ஏராளமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்வோம். அப்படி நாம முருகப்பெருமானுக்காக செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளை அந்த கந்த கடவுளான முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். நண்பர்களே, நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 அறிகுறிகளும் முருக வழிபாட்டில் மட்டும்தான் தென்படணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்க மனசுக்கு பிடித்த எந்த கடவுளை நோக்கி நீங்க வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளால் உங்களுடைய வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த 5 அறிகுறிகளும் நிச்சயமாக தென்படும். பொதுவாவே நண்பர்களே, நம் வாழ்வில் ஏதாச்சும் ஒரு துன்பமோ துயரமோ வருது அப்படின்னா நாம முதலில் ஓடோடி போகக்கூடிய நபர் அப்படின்னா அது அந்த இறைவனாக மட்டும்தான் இருக்கும். அப்படி நாம நமக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக அந்த இறைவனிடம் ஏராளமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் மற்றும் மந்திர ஜபங்களையுமே செய்வோம். இப்படி நாம இறைவனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள் நிறைவேறுகிறதா, அந்த இறைவனால் அந்த வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகமாகவும் கேள்வியாகவும் தான் இருக்கும். இப்படிப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் நம் வழிபாடுகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு 5 அறிகுறிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 5 அறிகுறிகளை பற்றி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். நண்பர்களே, நாம முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, நாம அந்த இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க தொடங்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம் வேண்டுதல்கள் அந்த இறைவனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இது போன்று நம் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களையும் நிறைய பேருக்கும் இந்த மாதிரி சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்படி உங்களை எத்தனை பேருக்கு சாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி நாம சாமி கும்பிடும் பொழுது நம்மை அறியாமல் நம் கண்களிலிருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கண்ணீருக்கும் நம் மனதில் உள்ள கவலைகளுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது. இப்படி நம் கண்களில் வழியக்கூடிய கண்ணீருக்கு காரணமே ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதாவது நாம அந்த இறைவனின் மீது பக்தி செலுத்தி மனப்பூர்வமாக அந்த இறைவனை வழிபடும் பொழுது நம் மனம் அந்த இறைவனோடு இரண்டர கலப்பதால் அந்த ஆனந்த உணர்வின் காரணமாக ஆனந்த கண்ணீர் தான் நம் கண்களில் இருந்து வெளிப்படும். அதனால இனிமே நீங்க சாமி கும்பிடும் பொழுது உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்க பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. இது ரொம்பவுமே ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு. நண்பர்களே, நாம 2வதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, நம் வீட்டின் பூஜை அறையில் நாம சாமி கும்பிடும் பொழுது பல்லிகள் கத்தும் சத்தம் நம் காதில் விழுந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு நல்ல பலனாக சொல்லப்படுது. ஒருவேளை நீங்க உங்க வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்யாமல் கோவில்களில் சென்று வழிபாடுகள் செய்றீங்க அப்படின்னா அந்த கோவிலின் சுவற்றிலேயோ கோவிலின் தூண்களிலேயோ இருக்கக்கூடிய பல்லிகள் சத்தமிடுவது உங்கள் காதில் விழுந்தால் நிச்சயமாக உங்க வேண்டுதல்கள் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா நிறைய பேருமே சாமி கும்பிடும் பொழுது பல்லி கத்துவது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கெட்ட சகுனமாக நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நீங்க இறைவனிடம் வைக்கக்கூடிய அந்த நல்ல வேண்டுதல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அந்த பல்லி கத்துவதின் சத்தமாக இருக்கு. அடுத்து நாம 3வதா பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, நாம இறைவனை வழிபடும் பொழுது இறைவனின் படத்திற்கோ அப்படி இல்லைன்னா இறைவனின் சிலைக்கோ பூக்களை வைத்துத்தான் வழிபடுவோம். இப்படி நாம இறைவனுக்கு பூக்களை வைத்துவிட்டு நம்மளோட வேண்டுதல்களை முன்வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இறைவனின் படத்தில் இருந்தோ இறைவனுடைய சிலையில் இருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழும். இப்படி இறைவனின் சிலைகளில் இருந்து திடீரென பூக்கள் விழுகுது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு. அடுத்து 4வதா நாம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, திடீரென நம் காதுகளில் மங்கள வாத்தியங்களின் சத்தங்கள் கேட்கும். அதாவது நாம இறைவனை வழிபடும் பொழுது தூரத்தில் இருந்து மங்கள வாத்தியங்களின் இசைகள் நம் காதுகளில்
கேக்குது அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் நமக்கு அந்த இறைவனின் பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் இருப்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல அறிகுறியாக இது இருக்கும். அடுத்து நண்பர்களே, நாம கடைசியா பார்க்கக்கூடிய 5வது அறிகுறி என்ன அப்படின்னா, நாம இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென காகம் கத்தும் சத்தம் கேட்கும். இப்படி காகம் கரையும் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா நிறைய பேருமே இந்த காகம் கரையும் சத்தத்தை ஒரு அபசகுணமாகத்தான் பார்ப்பாங்க. ஆனா அப்படி நாம இந்த காகம் கரையும் சத்தத்தை அபசகுணமாகவோ ஆபத்தாகவோ பார்க்கவே தேவையில்லை. இது எதனால அப்படின்னா, காகங்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்களாகவும் நம் குலதெய்வத்தின் வடிவமாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் நம் வீட்டில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் ரொம்பவுமே நல்ல பலன்கள் நிகழ்வதாக சொல்வாங்க. அதிலும் குறிப்பாக நாம கடவுளை கும்பிடும் பொழுது இந்த காகங்கள் கரையும் சத்தம் நம் காதுகளில் கேட்டால் நம்மளோட வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. முருகனுடைய அருளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஒரு கிழமையில் தான் பிறக்கும். ஆமா நண்பர்களே, நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னாலே கந்தக் கடவுள், முருகக் கடவுள், குமரக் கடவுள் அப்படின்னு சொல்லி பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய மிகவுமே ஒரு புகழ் வாய்ந்த கடவுள் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அருளை பெற்று ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் பெற்று வாழும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திர நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுடைய வாழ்வில் செல்வ செழிப்புகளும் கல்வி யோகங்களும், அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களும், அதே சமயத்தில் இந்த கிழமையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்தி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இன்னைக்கு நாம இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுக்கிரகத்தையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த கிழமையில் பிறக்கும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கிழமைகளை தவிர்த்து மற்ற கிழமைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த ஒரு பதிவின் மூலமா தெளிவாக நாம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நீங்க கந்தக் கடவுளான முருகனை மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது முருகனோடு சேர்த்து மும்மூர்த்திகளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்குமா? இது எதனால அப்படின்னா, முருகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயரின் முதல் எழுத்தான மு அப்படிங்கிறது முகுந்தன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். அதாவது இந்த முகுந்தன் அப்படின்னா மகாவிஷ்ணுவான திருமாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே சமயத்தில் முருகாவில் 2வது எழுத்தான டூ அப்படிங்கிறது ருத்திரனை குறிக்கும். இந்த ருத்திரன் அப்படின்னா சிவபெருமானுடைய மறுபெயராக இருக்கு. அடுத்து 3வது எழுத்தான கா அப்படிங்கிறது கமலத்தில் வீட்டிருக்கக்கூடிய கமலனான பிரம்மாவை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கு. இதனாலேயே நீங்க முருகா அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுதே முருகனின் அருளோடு சேர்த்து உங்களுக்கு மும்மூர்த்திகளுடைய அருளும் கிடைக்குமாம். இப்படி எல்லா விதமான புகழ்களையும் கொண்ட முருகப்பெருமானின் அம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்வில் சகல விதமான செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழுமாம். இப்படி முருகனின் அம்சத்தில் பிறந்த அந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்வில் பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். அடுத்ததா செல்வச் செழிப்பு இந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாராச்சும் கஷ்டப்பட்டு இருக்கவங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவர்களுக்காக இரக்கப்படக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தின் மீது இவர்களுக்கு அதீதமான ஈடுபாடும் நாட்டமும் இருக்குமா. மற்றும் இவர்கள் பிறக்கும் பொழுது இயல்பாகவே முருக பக்தர்களாகவே பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இப்படி இந்த குழந்தைகளுக்கு இன்னுமே ஏராளமான நல்ல குணங்கள் இருக்கும். அதனால நண்பர்களே, இந்த கிழமையில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த கிழமையில் பிறந்து இப்பொழுது வளர்ந்து பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, இந்த நபர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் 100% இருக்கும். இப்ப நாம முருகனின் அருளை பெற்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய கிழமை எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே நண்பர்களே, முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமைதான். ஆமா நண்பர்களே, முருகனின் அருள் பெற்று பிறக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த செவ்வாய்க்கிழமையில் தான் பிறக்குமாம். ஆமா, இந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இயல்பாகவே முருகனுடைய இயல்புகளும் முருகப்பெருமானுடைய குணங்களும், அதே சமயத்தில் அந்த கந்த கடவுளான முருகக் கடவுளின் பரிபூரணமான அனுக்கிரகமும் இருக்கும். ஒருவேளை நீங்க, அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கோங்க. அதே சமயத்தில் சந்தோஷமும் பட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைவான முருகனுடைய அருள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஒருவேளை உங்க வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா நீங்களுமே சந்தோஷப்பட்டுக்கலாம். உங்க குழந்தைகள் முருகனுடைய அருளால் முருகனுடைய அம்சத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இது எதனால அப்படின்னா, நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களிலும் சரி, ஆருடங்களிலும் சரி, செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுளாகவும் ஏற்ற கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அதனாலேயே இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு முழுமையான ஏற்ற உகந்த ஒரு கிழமையாக இருக்கு. அதனாலதான் நாம செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்தோம் அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்தோடு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அதனால விசாக நட்சத்திரம் கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இரட்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னாலும் கூட நீங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களாக இருந்தாலோ, செவ்வாய்க்கிழமைகளில் குழந்தைகள் பிறந்தாலோ நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் பிறக்காமல் மற்ற கிழமைகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குமே கிடைக்கும். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமைகளில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் பிறவியில் இயற்கையாகவே அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பெற்றேதான் பிறப்பாங்க. ஆனால் மற்ற கிழமைகளில் பிறக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமான் மீது அதிக பக்தி கொண்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை ஜபித்து முருகப்பெருமானை நோக்கி விரதங்கள் இருந்து முருகனையே வழிபட்டிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதனால நீங்க செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற கிழமைகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்க முருகனை வழிபட்டு வருவதே சிறந்த ஒரு வழியாக இருக்கும். அதனால அனைவருமே முருகப்பெருமானின் மீது அதிக பக்தி கொண்டு அவரை நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலும் முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுக்கிரகமும் அருளும் கிடைக்கும். அப்படி முருகப்பெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்தால் இந்த ஒரு சில உயிரினங்கள் அடிக்கடி நம் வீட்டுக்கு வரும். அப்படி இந்த உயிரினங்கள் அடிக்கடி நம் வீடு தேடி வருது அப்படின்னா அந்த முருகப்பெருமானின் பரிபூர்ணமான கடாட்சமும் நம் வீட்டிற்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும், நம் வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும், முருகப்பெருமானின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கவும் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. பொதுவாவே நண்பர்களே, ஒருவருடைய வீட்டில் தெய்வ நடமாட்டமோ தெய்வ சக்திகளோ குடிகொண்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டிற்கு ஏராளமான நன்மைகள் நிகழும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களுடைய கூற்றாக இருக்கு. அதிலும் குறிப்பாக நம் தமிழர்களுடைய பாரம்பரியமான கடவுளான முருகப்பெருமானின் நடமாட்டம் ஒருவருடைய வீட்டில் இருக்கு அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு அந்த வீட்டிற்கும் அந்த குடும்பத்திற்கும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக நீங்க முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரும்பாலும் உங்களுடைய வீடுகளில் அந்த முருகப்பெருமானுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதை நாம
நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திடீரென நம் வீடுகளில் நல்ல வாசனைகள் வரும். அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சந்தனத்தின் வாசனை, விபூதியின் வாசனை, அப்படி இல்லைன்னா ஊதுபத்தி, சாம்பிராணிகளுடைய வாசனைகள் திடீரென நம் வீட்டிற்குள் வருது அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் அந்த தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பன்னீர் ரோஜாவின் வாசனை நம் வீட்டில் வருது அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் அந்த முருகப்பெருமானே குடிகொண்டிருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பெரும்பாலும் நீங்க முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ரோஜாவுடைய வாசனை நிச்சயமாக உங்க வீட்டில் வந்திருக்கும். ஒருவேளை உங்களுடைய வீடுகளிலும் இந்த மாதிரியான வாசனைகள் திடீரென வந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே சமயத்துல மலர் மாலைகள், மல்லிகை பூவின் வாசனைகளும் உங்க வீட்டுக்குள் வருது அப்படின்னா நிச்சயமாக உங்க வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறிகள் நிறையவே தென்படும். அதிலும் ஒரு சிலருடைய வீடுகளுக்கெல்லாம் முருகப்பெருமானின் வாகனமான மயில் வரும். இப்படி வரக்கூடிய மயில்கள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழையணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்க வீட்டின் காம்பவுண்ட் பக்கமாகவோ அப்படி இல்லைன்னா வீட்டின் முற்ற பகுதிகளுக்கோ இந்த மயில்கள் அடிக்கடி வந்து செல்லுது அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகப்பெருமானுடைய வருகை அடிக்கடி உங்க வீட்டிற்குள் நிகழுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி உங்க வீட்டிற்குள் வரக்கூடிய இந்த மயில்களுக்கு ஏதாவது தானியங்களை உணவாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே புண்ணியங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்வில் நீங்க முன்னேற்றத்தையும் அடைய முடியுமா? அதே சமயம் உங்க வீடுகளில் கோழிகளோ சேவல்களோ வளர்க்காத போதிலும் திடீரென எங்கோ தூரத்திலிருந்து ஒரு சேவல் அடிக்கடி உங்க வீடு தேடி வருது அப்படின்னா நிச்சயமாக உங்க வீட்டில் முருகப்பெருமானே குடிகொண்டிருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சேவல் கொடியினை ஏந்திய முருகப்பெருமானின் மீது உங்க வீட்டில் உள்ள யாரோ அதிகளவான பக்தி கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த பக்தியில் மெச்சிய அந்த முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வந்து உங்க வீட்டிலேயே குடிகொண்டிருப்பாரு. இதனால அந்த முருகப்பெருமானின் மீது பக்தி செய்த நபரோடு மட்டுமல்லாமல் அந்த முழு குடும்பத்திற்கே பூரணமான முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். சில நேரங்களில் நண்பர்களே, நாம இரவு தூங்கும் பொழுது தெய்வீகம் சார்ந்த கனவுகள் நமக்கு வரும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கோவில்களும் கோவிலின் கோபுரங்களும் கடவுள்களின் சிலைகளும் நம் கனவில் வருது அப்படின்னா நாம் அந்த இறைவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதிலும் நீங்க ஒருவேளை முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க கனவில் அந்த முருகப்பெருமானுடைய வேலும் அவர் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சேவல் கொடிகளும் அதே சமயத்தில் சில நேரங்களில் மயில்கள் தோகை விரித்து ஆடுவது போன்ற கனவுகளும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகமும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் இன்னும் சில நேரங்களில் எல்லாம் நம் கனவுகளில் வேல்மாறல் படிப்பது போன்ற சத்தங்களோ அப்படி இல்லைன்னா தூரத்தில் எங்கோ கந்தசஷ்டி கவசம் இசைப்பது போன்ற சத்தங்களோ நம் காதுகளில் கேட்பது போன்ற கனவுகள் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நாம உடனடியாக முருகன் கோவில்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்வதை நமக்கு உணர்த்தக்கூடிய கனவுகளாக இது இருக்கும். அதனால இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மறுநாளே முருகன் கோவில்களுக்கு கிளம்பி போய் முருக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. அதே சமயம் நண்பர்களே, சில நேரங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் நம் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகும். இந்த மாதிரி சிட்டுக்குருவிகள் நம் வீட்டிற்கு வருது அப்படின்னாலும் நம் வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருப்பதாகத்தான் அர்த்தம். அதனால அப்படி வரக்கூடிய சிட்டுக்குருவிகளுக்கு தண்ணீரோ அப்படி இல்லைன்னா தானியங்களையோ உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்க தினந்தோறும் வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசங்களை அனுதினமும் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் அதிகளவான உச்சபட்சமான அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற முடியுமா? நண்பர்களே, நாம இந்த பதிவில் பார்த்திருக்கக்கூடிய சேவல், மயில் மற்றும் சிட்டுக்குருவிகள் போன்ற இந்த உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டு பக்கமா வருது அப்படின்னா நிச்சயமாக உங்க வீட்டில் அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகமும் அவருடைய நடமாட்டமும் இருப்பதாகத்தான் அர்த்தம். அதனால இனிமே இது மாதிரியான உயிரினங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு தண்ணீரும் சாப்பாடும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாம நண்பர்களே, தினம்தோறும் நீங்க அந்த முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் ட்ரீங் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும்.
பிறக்கும் பொழுதே இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 12 நட்சத்திரக்காரர்களை பற்றித்தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த 27 நட்சத்திரங்களில் மிக மிக முக்கியமான 12 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த 12 நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே இருக்குமா. அதனால இந்த வீடியோல நாம அந்த 12 நட்சத்திரங்களும் என்னென்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். நண்பர்களே, நாம முதல்ல பார்க்கக்கூடிய முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். பொதுவாவே பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லி பழமொழிகள் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைமைத்துவ பண்பும் ஆளுமை பண்பும் அதிகமாக இருக்குமா. இது எதனால அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்தின் மீது முருகப்பெருமானுடைய பரிபூரண பார்வையும் விழுவதன் காரணமாக முருகப்பெருமானுடைய இயல்புகளான அதிக வீரம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிச்சல் போன்ற குணங்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்து வருவதன் மூலமாக இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை செம்மைப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்து 2வதா முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது எதனால அப்படின்னா, புராணங்களின்படி முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலுமே தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகவே மாற்றியிருக்காரு முருகப்பெருமான். அதனாலதான் கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால நீங்க ஒருவேளை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்க வாழ்நாள் முழுவதுமே முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குமா. அடுத்து 3வதா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருக்குமா. அதே சமயத்தில் இவர்களுக்கு முருக வழிபாடு செய்யறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. நீங்க ஒருவேளை திருவாதிரையில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களையே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்க மற்ற கடவுள்களை வழிபடுவதை காட்டிலும் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு உள்ளாகவே ஒரு உள்ளார்ந்த அமைதியும் ஒரு இன்பமயமான எண்ணமும் உருவாகுவதை கவனிக்க முடியும். அதனால நீங்க தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுவதும் சிறந்த பலன்கள் கிடைக்குமா. அடுத்து 4வதா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய தெளிந்த ஞானம் இருக்குமா. பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தந்தைக்கே உபதேசம் செய்த மகா ஞானியான முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் இந்த நட்சத்திரத்திற்கு இருப்பதன் காரணமாக இவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஞான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்களாம். அடுத்து 5வதா ஆயிலியம் நட்சத்திரம். இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய குணங்கள் நிறையவே இருக்குமாம். கருணையின் வடிவமான கந்தபிரானின் குணங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதன் மூலமாக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களும் அதிகளவான கருணை குணம் கொண்டவர்களாகவும் அனைவர் மீதும் பரந்துபட்ட அன்பினை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து 6வதா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே முருக பக்தர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க ஒருவேளை பூர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து 7வதா விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானே அவதரித்ததாக சொல்லப்படுது. அதனால நீங்க விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூரணமான முருகப்பெருமானுடைய அம்சங்கள் அனைத்துமே 100% இருக்குமா. அதனால நீங்க தொடர்ந்து முருக வழிபாடு செய்வதன் மூலமாக மோட்ச கதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்து 8வதா அனுசம் நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே அதிகளவான கடவுள் நம்பிக்கை இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருக வழிபாடு செய்யறது அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விடயமாக இருக்கும். அதனால நீங்க அனுச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா
தொடர்ந்து முருக வழிபாடுகளும் முருகனுக்கான விரதங்களும் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுவதுமே நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்குமா. அடுத்து 9வதா மூல நட்சத்திரக்காரர்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அழகே வடிவான முருகப்பெருமானின் அம்சத்தில் இருப்பதால் மிகவுமே அழகான நபர்களாக இருப்பாங்க. நீங்களும் முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உண்டாகும். அடுத்ததா 10, 11, 12வது நட்சத்திரங்களாக உத்திராடம், சதயம், ரேவதி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நபர்களுக்கும் கந்தனுடைய பரிபூரணமான அருளும் கருணையும் கிடைக்குமாம். அதனால நீங்களும் முருக வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும். சேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே. உங்க வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் இந்த ஒரு முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள், அனைத்து குறைகளும் ஒரு நொடியில் தீரும். ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா முருகப்பெருமான், அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய இந்த மூல மந்திரத்தை நீங்க தினசரி காலையில் 12 முறை சொல்லி வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்க வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி அந்த துன்பங்கள் ஓடோடி போய்விடும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களுடைய வாக்காக இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய முருக பக்தராக இருந்த கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த மந்திரத்தை பற்றி நிறையவே பெருமையாக பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வில் இந்த மந்திரத்தை நீங்க தினசரி உபதேசித்து, அதாவது வாய் விட்டும் மனதாலும் சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வின் துன்பங்கள் விலகி இன்பமயமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். அதனால அந்த மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களுக்கான நற்பலன்கள் எல்லாமே அந்த முருகப்பெருமான் கொடுக்கட்டும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எண்ணிலடங்காத ஏராளமான துன்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த துன்பங்களை நாம் போக்குவதற்காக ஏராளமான தெய்வ வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் மந்திர உச்சாடனங்களும் செய்வது வழக்கமாகவே இருக்கும். என்னதான் நாம ஏராளமான வெவ்வேறுபட்ட மந்திர உச்சாடனங்கள் செய்தாலுமே குறிப்பாக இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கு ஈடிணை ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா ஒரு நபருக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது அந்த நபருடைய தலைவிதிக்கு ஏற்பதான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோள்களும் அவரவருடைய தலைவிதிக்கு ஏற்ப எதிர் வீடுகளிலும் ஒவ்வாத வீடுகளிலும் சென்று சேரும் பொழுது நமக்கு ஏராளமான இடையூறுகளையும் துன்பங்களையும் விளைவிக்கும். அதனால நம் வாழ்வில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கோள்கள் நமக்கு எதிர் வீட்டிலும் துன்பத்தை விளைவிக்கும் வீட்டிலும் இருக்கின்றதோ அந்த கிரகத்திற்குரிய கடவுளை நாம் வழிபடுவதன் மூலமாகத்தான் அந்த துன்பத்தில் இருந்து நாம விடுபட முடியும். ஆனா இந்த 9 கிரகங்களாலும் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை விலக்குவதற்கு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கந்த கடவுளை வழிபடுவதன் மூலமாகவே அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம் தமிழ் மரபில் தோன்றிய ஞான குருவான அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மை நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடுங்கூட்டென்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரியை பாடியிருப்பாரு கந்தல் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு பாடல்ல. அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா நமக்கு 9 கோள்களாலும் ஏற்படக்கூடிய தீமைகளை முருகப்பெருமான் ஒருவரை வழிபடுவதன் மூலமாகவே விளக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருளாக இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய இந்த மூல மந்திரத்தை நீங்க தினசரி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அதிகாலை பொழுதான 4 மணி தொடக்கம் 5 மணிக்குள் இந்த மந்திரத்தை 12 முறை நீங்க சொல்லி வந்தீங்க அப்படின்னாலே நன்மைகள் நிகழும். இந்த மந்திரத்தை நீங்க வாய்விட்டு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய மனதிற்குள்ளும் இதை நீங்க சொல்லலாம். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது வேண்டா வெறுப்பாக சொல்லவே கூடாது. உங்களுடைய நாடி நரம்புகள் அனைத்திலும் இந்த மந்திரம் ஊறி போகக்கூடிய அளவுக்கு 12 முறை சொன்னீங்க அப்படின்னாலே இதனுடைய சக்திகள் வெளிப்பட்டு உங்க வாழ்வில் உள்ள துன்பங்கள் விலகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மனக்குறைகள், பணம் சார்ந்த குறைகள்,
உடல் நோய்கள் அப்படி இல்லைன்னா அது எப்பேற்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அந்த துன்பங்கள் விலகும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு ஏதாச்சும் அதில் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு மந்திரம் அதற்கு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனையையும் கூட இந்த மந்திரம் நிவர்த்தி பண்ணி வைக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். அப்படிப்பட்ட மிகவுமே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது ஓம் ட்ரீங் சரகண பவ. நான் திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், நன்றாக கேட்டுக்கோங்க. ஓம் ட்ரீங் சரகண பவ அப்படிங்கிற இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்க தினசரி காலையில் 12 முறை மட்டும் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஒருவேளை 12 முறைக்கு மேலும் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் நீங்க இதை 12 முறை சொல்லணும். அது அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு அளவு. 12 முறை சொன்னீங்க அப்படின்னாலே இந்த மந்திரத்தினுடைய முழுமையான ஆற்றலும் வெளிப்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது அந்த மந்திரம் ஓம் ட்ரீங் சரகண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க தினசரி சொல்லிவாங்க. அதாவது ஒரு நாள் சொல்லிட்டு மறுநாள் சொல்லாம விட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தினுடைய பலன் பாதியாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒரு 30 நாளுக்கு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்வில் ஏராளமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க கண்கூடாகவே காண முடியும். அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் முருகப்பெருமானுக்கே உரித்தான மந்திரமாக இருக்கு. அதனால நீங்க தினசரி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் கட்டாயமான ஒரு விடயமாக சொல்லப்படுது. அதனால இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு முருகப்பெருமானையும் மனதார நினைத்து ஒரு முறை உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உங்களுக்குள்ள குறைகளையும் சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய 5 பெண்களின் ராசிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமா நண்பர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க இருக்க இந்த 5 ராசியில் பிறந்த பெண்களும் அவர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் பிறவியிலேயே இயற்கையாகவே முருகப்பெருமானுடைய பரிபூரண கடாட்சத்தோடும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தோடும் பிறந்திருக்கார்களாம். அதனால இந்த 5 ராசிகளும் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே இந்த 5 ராசியில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய உன்னதமான மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூடவும் பகிர்ந்துக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாவே நண்பர்களே, ஒவ்வொரு ராசியில் பிறந்த பெண்களுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கடவுள்களுடைய அனுக்கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இருப்பினுமே நாம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த 5 ராசியில் பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கர்மாவின் அடிப்படையில் முருகப்பெருமானுடைய அம்சமும் அவருடைய அனுக்கிரகமும் பரிபூரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களுடைய கூற்றாக இருக்கு. அந்த வகையில் ஒரு பெண் முருகப்பெருமானுடைய அருளையும் அனுக்கிரகத்தையும் பெற்று பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம் சாஸ்திரங்களையும் கூறப்பட்டிருக்கு. ரொம்பவுமே தெளிவாக குறிப்பிட்டு கூறணும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உன்னதமாக இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்பவுமே சிறந்த ஒரு நபராக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மிகச்சிறந்த புத்தி கூர்மை படைத்தவர்களாகவும் ஞான தெளிவு கொண்ட பெண்களாகவும் சிந்திக்கும் திறன், அதாவது தலைமைத்துவ பண்போடு சிந்திக்கும் திறன் கொண்ட பெண்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பெண்கள் சமுதாயத்தால் போற்றப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய இடங்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த வகையில் இப்ப நாம முருகப்பெருமானின் அருள் பெற்று பிறந்த 5 பெண்களின் ராசிகளை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நாம முதல்ல பார்க்க போறது மேச ராசி பெண்கள். அதாவது ராசியில் முதல் ராசியான மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் அதிகளவான மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும்.
அது மட்டும் இல்லாம இந்த மேசராசி பெண்கள் பிறக்கும் போது இயற்கையாகவே இவங்களுக்கு அதிகளவான தெய்வத்தின் அருளும் தெய்வத்தின் அம்சமும் நிறைந்திருக்கும். இந்த மேசராசி பெண்களுக்கு இயல்பாகவே சாமுத்திரிகா லட்சணம் இருப்பதால் இந்த பெண்களின் வாழ்க்கையில் அதிகளவான செல்வ புழக்கம் ஏற்படும். அதே சமயத்தில் இந்த மேசராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய கணவரின் வாழ்க்கையில் அதிகளவான யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது சிம்ம ராசி பெண்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் இயல்பாகவே அதிகளவான தெய்வத்தின் அம்சம் நிறைந்திருக்கும். இந்த சிம்ம ராசி பெண்களிடம் ஜீவ காருண்யமும் இரக்க குணமும் இருக்கும். இதனாலேயே இவங்களை சுற்றி உள்ளவங்களை இவங்க ரொம்பவுமே அன்பாக பாத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசி பெண்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா அந்த காரியத்தில் ரொம்பவுமே அக்கறையாகவும் மிகவும் கூர்மையான ஈடுபாட்டோடும் இருப்பாங்க. அதனாலேயே இந்த சிம்மராசி பெண்கள் செய்யும் காரியங்களில் பெரும்பான்மையாக வெற்றி தான் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சிம்மராசி பெண்களால் அதிகளவான கெடுதல் தான் ஏற்படும். எதனால அப்படின்னா இந்த சிம்மராசி பெண்கள் பிறக்கும் போதே இயற்கையாகவே அதிகளவான துணிச்சலும் வீரமும் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அதிகளவான தெய்வ நம்பிக்கையும் இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது துலாம் ராசி பெண்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இயல்பாகவே தெய்வத்தின் அம்சம் 100% இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா இறைவன் எப்படி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவரோ அதே போன்றே இந்த துலாம் ராசி பெண்களும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதனாலேயே இந்த துலாம் ராசி பெண்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிகளவான நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கும். அதே போன்றுதான் தன்னை சுற்றி இருக்கவங்களும் நியாயத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனாலேயே இந்த துலாம் ராசி பெண்களிடம் யாராவது நீதி நேர்மை தவறி நடந்தாலோ இல்லன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் விட்டாலோ இந்த துலாம் ராசி பெண்களுக்கு அவர்களை சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசி பெண்கள் காசு பணத்துக்கெல்லாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையானது எல்லாமே அன்பும் பாசமும் மட்டும்தான். அதனாலேயே இவங்க பிறரிடமிருந்து அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இந்த துலாம் ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் மிகவும் யோகம் செய்தவர்களாக இருப்பாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது தனுசு ராசி பெண்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் இயல்பாகவே 100% தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. எதனால அப்படின்னா ஜோதிடவியலின் அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்கு அதிகளவான தெய்வ சக்தி இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலேயே இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கையில் அதிகளவான தெய்வத்தின் அருள் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதிகளவான சொல்வன்மை, வாக்குவன்மை, பேச்சாற்றல், புத்தி கூர்மை போன்றவை அதிகளவாக இருக்கும். அதனாலேயே இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நடத்தியே முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நடந்துரும். அதே சமயத்தில் இவங்க பெரும்பாலும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ப மாட்டாங்க. எதனால அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகளவான புத்தி கூர்மை இருக்கும். அதனாலேயே இவங்க ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா பலமுறை சிந்தித்ததுக்கு பிறகுதான் செய்வாங்க. அதே சமயத்தில் இவங்க கிட்ட மிகச்சிறந்த சொல் வலிமையும் பேச்சாற்றலும் இருக்கும். அதே சமயத்தில் தனுசு ராசி பெண்களிடம் அதிகளவான பேச்சாற்றல் இருப்பதினால் இவங்க பிறரிடம் பேசும்போது இவர்களின் பேச்சின் மூலமாகவே பிறரை கவரக்கூடிய விதத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு யாராச்சும் கொடுத்த வாக்க காப்பாத்தல அப்படின்னா கடுமையான கோபம் வரும். அதே மாதிரி தான் இவங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அதே சமயத்தில் இந்த தனுசு ராசி பெண்கள் தன் கணவர் மீது அதிகளவான அன்பும் பாசமும் கொண்டவராக இருப்பாங்க. அடுத்து நாம கடைசியா பார்க்க போறது மீன ராசி பெண்கள். இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக 100% இறைவனின் அருள் பரிபூரணமாக இருக்கும். இந்த மீன ராசியில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே முகவசீகரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே இந்த பெண்களை பார்ப்பவர்களுக்கு ஏதோ தெய்வத்தை பார்த்தது போன்ற உணர்வுகள் ஏற்படும். அந்த அளவுக்கு மிகவும் முகவசீகரம் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி பெண்கள். இவர்கள் முகவசீகரத்தில் மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த கைராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் ஏதாச்சும் ஒரு செயலை தங்களோட கைகளால் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அந்த செயல்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை காணும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரகணபவ அப்படிங்கிற மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளும் கிடைக்கட்டும். முருக
பக்தர்களின் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய 7 மரங்களை பற்றித்தான் இந்த பதிவின் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமா நண்பர்களே, நாம இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த 7 மரங்களில் ஏதாவது 4 மரங்களாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்புகள் பெருகும் அப்படின்னு சொல்லியும் நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால நம் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய அந்த 7 மரங்களும் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே நண்பர்களே, உங்களுக்கு அந்த முருகப்பெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கட்டும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாவே நண்பர்களே, நம் வீடுகளில் மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு நல்ல பழக்கமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லியும் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படக்கூடியது இந்த இயற்கையாகத்தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் இருக்கக்கூடியதுதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லியே அழைக்கப்படுது. அப்பேற்பட்ட இறைத்தன்மையான பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த ஒரு கொடையாக விளங்கக்கூடியதுதான் தாவரங்கள். அதாவது மரங்கள், செடிகள், கொடிகள் போன்ற அனைத்து விதமான தாவரங்களுமே அந்த இறைத்தன்மையின் நேரடியான ஒரு கொடையாக சொல்லப்படுது. அதனால நம் வீடுகளில் மரஞ்செடி கொடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம் வீட்டில் அந்த இறைத்தன்மை பரிபூரணமாக குடிகொண்டிருப்பதாகத்தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய சில தாவரங்களின் மூலமாக நம் வீட்டிற்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமாம். இதனால நம் வீடுகளில் செல்வச் செழிப்புகள் பெருகுவதோடு மட்டுமில்லாமல் ஏதாவது தீய சக்திகளும் கண் திருஷ்டிகளும் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்துமே அறவே நம்மை விட்டு ஓடோடி போகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதனாலதான் நண்பர்களே, ஒவ்வொரு இறை பக்தர்களும் அந்தந்த கடவுள்களுக்குரிய தாவரங்களை அவர்களுடைய வீடுகளில் வளர்ப்பாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சிவபக்தர்களுடைய வீட்டில் வில்வ மரமும், கிருஷ்ண பக்தர்களுடைய வீட்டில் துளசி செடியும், மேலும் அம்மன் மற்றும் குலதெய்வங்களை வழிபடக்கூடியவர்களுடைய வீட்டில் வேப்ப மரங்களையும் வளர்த்தார்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் தான் நண்பர்களே, முருக பக்தர்களுடைய வீட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடிய 7 மரங்களை பற்றி இப்ப நாம பார்க்கலாம். நண்பர்களே, நாம முதல்ல பார்க்கக்கூடிய மரம் மாமரம். ஆமா நண்பர்களே, இந்த மாமரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லாரோட வீடுகளிலும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒருவேளை உங்க வீட்டில் மாமரங்கள் இல்லை அப்படின்னா தாவரங்கள் விற்கக்கூடிய கடையிலிருந்து ஒரு மாங்கன்றை வாங்கி வந்து உங்க வீட்டில் நட்டு வையுங்க. அந்த மரம் வளர வளர உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க தொடங்கும். அதே சமயம் அந்த மாமரங்கள் பூத்து காய் காய்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் அதிகளவான செல்வ வரவுகள் ஏற்படுமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாமரத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அன்று நாரதர் கொடுத்த ஒரு மாங்கனியால் தான் முருகப்பெருமானே கைலாயத்தை விட்டு வந்து பழனியில் குடிகொண்டார் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்படுது. அதே சமயம் சூரனை வதம் செய்ய முருகப்பெருமான் துரத்திய பொழுது அந்த சூரன் முருகனிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு மாமரமாகத்தான் மாறியிருப்பாரு. அதனால நண்பர்களே, உங்க வீட்டில் நீங்க நிச்சயமாக மாமரத்தை நட்டு வையுங்க, ரொம்பவுமே நல்லது. அடுத்து 2வதா பார்க்கக்கூடியது வாழை மரம். ஆமா நண்பர்களே, இந்த வாழை மரத்தை வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் முன்பக்கங்களில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நீங்க உங்க வீட்டில் இந்த வாழை மரத்தை ஒரு ஓரமாகவோ அப்படி இல்லைன்னா வீட்டின் பின்புறங்களிலேயோ வைத்து வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது எதனால அப்படின்னா லக்ஷ்மி தேவியின் மறு வடிவமாக சொல்லப்படக்கூடியதுதான் இந்த வாழை மரம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு இந்த வாழைப்பழம் அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்குமா. அதனாலதான் முருகனுக்கு செய்யப்படக்கூடிய பிரசாதங்களில் மிக முக்கியமான பிரசாதமான பஞ்சாமிர்தத்தின் மூல பழமாக இருப்பதுதான் இந்த வாழைப்பழம். அதனால நீங்க உங்க வீட்டில் வாழை மரங்களை வைத்து அதில் காய்க்கக்கூடிய வாழைப்பழங்களை முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்து 3வதா சீத்தாப்பழ மரம்.
இந்த சீத்தாப்பழ மரமும் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ணமான கடாட்சமும் உங்களுடைய வீட்டிற்கு கிடைக்குமா? ஒரு சிலருடைய வீடுகளில் எல்லாம் 4 திசைகளுக்கும் ஒவ்வொரு மரங்களாக வைத்திருப்பாங்க. அப்படி ஒருவேளை உங்க வீட்டின் 4 திசைகளிலும் இந்த சீத்தாப்பழ மரத்தை வைக்க முடியலன்னா கூட ஒரே ஒரு திசையில் ஒரே ஒரு மரத்தை வைத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக உங்க வீட்டின் கிழக்கு திசை நோக்கி இந்த சீத்தாப்பழ மரம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அடுத்து 4வதா பலாமரம். இந்த பலாமரம் அப்படிங்கிறதும் ரொம்பவுமே அதிக சிறப்புகள் வாய்ந்த ஒரு மரமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முக்கனிகளில் ஒன்றுதான் இந்த பலாமரம். அதாவது மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களால் முக்கனிகள் வகுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் இந்த பலாமரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மரமாகவும் இந்த பலாமரம் சொல்லப்படுது. அதனால நீங்க உங்க வீட்டின் எந்த திசையில் வேண்டுமானாலும் இந்த பலாமரத்தை நட்டு வைக்கலாம். அடுத்து 5வதா பார்க்கக்கூடியது முருங்கை மரம். இன்னைக்கு நிறைய பேருமே இந்த முருங்கை மரங்களை வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு தவறான செயலாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இந்த முருங்கை மரங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த முருங்கை மரத்தை வீட்டின் முன் பகுதிகளில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கு. அதனால நீங்க உங்க வீட்டின் பின்புறங்களிலேயோ ஓர பகுதிகளிலேயோ இந்த முருங்கை மரங்களை நீங்க நட்டு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டில் அன்னபூரணி தேவியே குடிகொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உங்கள் வீட்டில் இந்த அன்னபூரணி தேவி குடிகொள்வதன் மூலமாக உங்க வீட்டில் ஒரு பொழுதுமே உணவு பஞ்சம் ஏற்படவே ஏற்படாதாம். எப்பொழுதுமே நிறைவான உணவு உங்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 6வதா எலுமிச்சை மரம். இந்த எலுமிச்சை மரத்திலும் ஏராளமான தெய்வீக சக்திகள் இருப்பதோடு மட்டுமில்லாமல் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் இருக்கு. அதனால நீங்க உங்க வீட்டில் இந்த எலுமிச்சை மரத்தையும் வளர்த்து வரலாம். அதே சமயத்தில் அடுத்து கடைசியா 7வதா பார்க்கக்கூடிய மரம் தான் தென்னை மரம். ஆமா நண்பர்களே, இந்த தென்னை மரங்களும் உங்களுடைய வீடுகளில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு உயரமாக வளரக்கூடிய தென்னைகளால் வீட்டிற்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா இப்ப குள்ளமாக இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் ஏராளமாக வந்திருக்கு. அப்படி குள்ளமாக வளரக்கூடிய தென்னை மரங்களை வாங்கி உங்களுடைய வீட்டில் நட்டீங்க அப்படின்னா உங்க வீடுகளுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அந்த தென்னை மரங்கள் உங்க வீட்டிற்கு நல்ல பலன்களையும் உண்டு பண்ணி கொடுக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். உங்க வீட்டில் எந்தெந்த மரங்கள் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.